ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஐஏஎஸ் தேர்வறையில் என்னெல்லாம் கேள்வி கேட்குறாங்க அப்படிங்கிறதுல சமீபத்தில் வந்த கேள்வி பதில் தான். வாங்க என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். நான் உங்கள் தங்கையை அழைத்து கொண்டு ஓடிவிட்டால் என்ன செய்வீர்கள்? இன்டர்வியூவில் பகீர் கேள்வி. ஐஏஎஸ் நேர்முக தேர்வில் கேட்கப்பட்ட கேள்விகளும் அதற்கான பதில்களும் தான் இவை. திங்க் அவுட் ஆஃப் பாக்ஸ் வகையைச் சேர்ந்தவை. ஐஏஎஸ் தேர்வில் வெற்றி பெற சிறப்பாக படித்தால் மட்டும் போதாது, சில சாதுரியமான விஷயங்களும் தெரிந்திருக்க வேண்டும். சரியாக ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளவில்லை என்றால் அது தவறாக போக மிகவும் வாய்ப்புள்ளது. ஐஏஎஸ் என்பது கடக்கவே முடியாத தீவில்லை. ஆனால் அதனை சரியான முறையில் கணக்கிட்டு கடந்தால் மட்டுமே வெற்றி என்பது நம்மளுக்கு சாத்தியப்படும். கடந்த கால ஐஏஎஸ் தேர்வில் கேட்கப்பட்ட சுவாரஸ்யமான கேள்விகள் சில. கேள்வி 1. நான் உங்கள் தங்கையை அழைத்து கொண்டு ஓடிவிட்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? பதில்: என் தங்கைக்கு உங்களை விட சிறந்த வாழ்க்கை துணை வேறு யாராக இருக்க முடியும்? இவ்வாறு நம்மால் பதில் சொல்ல முடியுமா? ஆனால் இதுதான் உண்மையான பதில். கேள்வி 2. ஒரு முட்டை மேலிருந்து காங்கிரீட் தரையில் போடப்படுகிறது, ஆனால் உடையவில்லை, ஏன்? பதில்: ஏனால் காங்கிரீட் தரை முட்டையை விட பலமாக கட்டப்பட்டுள்ளது. கேள்வி 3. பாதி ஆப்பிள் போல் இருப்பது? பதில்: இன்னொரு பாதி. கேள்வி நம்பர் 4. 5 + 5 + 5 = 550. ஒரே ஒரு நேர்கோடு மட்டும் போட்டுக்கொள்ளலாம், ஆனால் விடை 550 வர வேண்டும். பதில்: 5ஆம் எண்ணின் பக்கத்தில் உள்ள ப்ளஸ் குறியீட்டில் சாய்வாக ஒரு கோடு போடப்படுகிறது, அதன் பின் ப்ளஸ் சிம்பிள் 4ஆக மாற்றப்படுகிறது. விடை 545 + 5 = 550. சுவாரஸ்யமாக இருக்குல்ல? கேள்வி நம்பர் 5. ராமன் தன்னுடைய முதல் தீபாவளிக்கு எங்கு கொண்டாடினார்? பதில்: இந்த கேள்வி நாம் ஏற்கனவே பிரியமான தோழி படத்தில் பார்த்துவிட்டோம் என நினைத்திருக்கிறீர்களா? அந்த கேள்விகள் யூபிஎஸ்சியிலும் கேட்கப்பட்டுள்ளது தான். நரகாசுரனை கொன்றதால் தீபாவளி கொண்டாடப்படுகிறோம் இல்லையா? நரகாசுரனை கொன்றது யார்? கிருஷ்ணன். ஆக கிருஷ்ண அவதாரத்திற்கு முன்பு ராம அவதாரம் எடுக்கப்பட்டது. எனவே ராமனுடைய காலத்தில் தீபாவளி இல்லை. ஆகவே வெரி சிம்பிள். கேள்வி 6. 7 ஈவன் நம்பர் சொல்லுங்கள் என்று கேட்ட கேள்விக்கு பதில்: சிம்பிள் சார். 7 இருந்து எஸ் ரிமூவ் பண்ணால் ஈவன் நம்பர் கிடைத்துவிடும், அவ்வளவுதான். கேள்வி 7. தொடர்ந்து வரும் 3 நாட்களை அவற்றின் பெயர்களின்றி எவ்வாறு சுட்டிக்காட்டுவீர்கள்? 3 நாட்கள் தொடர்ந்து வரிசைப்படுத்த வேண்டும், ஆனால் புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடாது. யோசிச்சு பாருங்க. பதில்: நேற்று, இன்று, நாளை. கேள்வி நம்பர் 8. 1918ஆம் ஆண்டின் முடிவு என்ன? பதில்: 1918ஆம் ஆண்டின் முடிவு 1919ஆம் ஆண்டின் தொடக்கம். கேள்வி நம்பர் 9. ஒரு மனிதன் 8 நாட்கள் தூங்காமல் வேலை செய்ய முடியுமா? முடியும். இரவில் தூங்கிக் கொள்ளலாம். கேள்வி நம்பர் 10. உங்களை நோக்கி ஒருவர் துப்பாக்கியால் சுடுகிறார், என்ன செய்வீர்கள்? பதில்: அந்த துப்பாக்கியை பார்ப்பேன், பிடிச்சிருந்தா வாங்குவேன், பிடிக்கலன்னா சாரி சொல்லி நான் வாங்க விரும்பலைன்னு சொல்லிவிடுவேன். கேள்விகள் வித்தியாசமாக கேட்கப்பட்டாலும் அதைவிட வித்தியாசமான முறையில் பதில்களும் இருந்ததல்லவா? இது மாதிரி தான். ஊக்கம் என்பது
உள்மனதின் உந்துதல். ஊக்கம் இல்லாத வாழ்வில் சாதனைகளும் இல்லை, சரித்திரமும் இல்லை. நூல் அறிவே ஆகுமாம் நுண்ணறிவு, நல்ல நூல்களை தேடி படிப்போம். நிறைய புக்ஸ் படிங்க. இந்த மாதிரி நல்ல பதிவுகளை பாருங்கள். ஐஏஎஸ் தேர்வில் கேட்கப்படும் கேள்விகளும் அதற்கான பதில்களும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி ஒரு வித்தியாசமான பதிவோடு உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜலக்ஷ்மி. நன்றி.